Dear students, நம்ம இந்த பர்టిక్యులர் வீடியோல வந்து just என்ன லேர்ன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரண்ட் பிரின்சிபல் இருக்கும். இது மூலமா ஜெனரேட் ஆகக்கூடிய இன்ட்ரஸ்டோட வேல்யூ வந்துட்டு ஈக்குவல்னு சொல்லிருப்பாங்க. அத ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் அதுக்கான இன்ட்ரஸ்ட் வேல்யூ, செகண்ட் பிரின்சிபல் அதுக்கான இன்ட்ரஸ்ட் வேல்யூ ஈக்குவல்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பிரின்சிபல் வந்து ஏதாச்சும் ஒன்னு கொடுத்திருப்பாங்க, இன்னொன்னு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சின்ன லாஜிக்கல் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கான சம் என்னன்னு பாத்தீங்கன்னா the simple interest on a certain sum of money for 4 years at the rate of 5% is equal to the simple interest on rupees 560 for 10 years at the rate of 4% per annum கொடுத்திருக்காங்க. ஓகே, இந்த சம் அனலைஸ் பண்ண மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரின்சிபலில் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் கொடுக்க கிடையாது, அன்னோன்னு வச்சுருக்காங்க. செகண்ட் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா 560. ஓகேங்களா? ஆனால் ரெண்டு மூலியமாக கிடைக்கிற சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட வேல்யூனா ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா கவனிச்சிங்க. இங்கே பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு பிரின்சிபல் எனக்கு தெரியல, ஜஸ்ட் எக்ஸ்ன்னு வச்சாச்சு. செகண்ட் பிரின்சிபல் வந்துட்டு 560 கொடுத்துருக்காங்க. கவனிச்சிங்க. இப்போ இதில் இதுக்கு எவ்வளோ இயர்ஸ் டூரேஷன் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 4%. இதோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5%. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரெண்டுத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட்டு கவனிங்க. இப்போ இது பிரின்சிபல்னால் இதுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ எனக்கு கிடச்சிருக்கும்? ஜஸ்ட்டு 1 இயருக்கு வந்துட்டு 5%னா 4 இயர்ஸ்க்கு ஓவராலாக 20% கிடைக்கும். கரெக்டாக? இந்த பிரின்சிபலை நான் கன்சிடர் பண்ணேன்னா 1 இயரோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 5%, அப்போ 4 இயருக்கு 20%. இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சேம் 560ல் வந்துட்டு 1 இயருக்கு 4%னா அப்போ இதில் 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ இருக்கும்? 40%. இப்போ ரெண்டுமே சால்வ் பண்ணால் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? இதை பார்க்கும்போது எது 2 டைம்ஸு எக்ஸ் ஈக்குவல் டு 1120. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஒரு சின்னதாக ஒரு லாஜிக் மட்டும் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். என்னென்னா ரெண்டுத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒன்றுமே கிடையாது, இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூன்னு சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வேணால் 1 இயருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அதை வந்துட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பிரின்சிபலுக்கு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்துட்டு 5%. இப்போ 4 இயர்ஸ்க்கு என்னவாக இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் எப்பயுமே வந்துட்டு பிரின்சிபலில் தான் ஜென்ரேட் ஆகும். பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்தாச்சு. இப்போ 1 இயருக்கு 5% ஜென்ரேட் ஆகிருக்குன்னா 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஜென்ரேட் ஆகிருக்கும்? 20%. அப்போ இதோட 20%, 560யோட 1 இயருக்கு 4%னா 10 இயருக்கு 40%. அப்போ 560 மூலிமா 40% என்ன கிடைக்குது? அதுவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சால்வ் பண்ண எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1120 கிடைக்குது. இஸ் இட் கிளியர்? இவ்வளோ தாங்க. இது மட்டும் புரிஞ்சுன்னா போதும். ஃபார் யுவர் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இன்னொரு சம் கூட பார்க்கலாம். நமக்கான சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, if simple interest on a certain sum of money for 2 years at the rate of 6% per annum is equal to the simple interest on rupees 7,200 for 3 years at the rate of 10% per annum கொடுத்துட்டு then find the sum ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரின்சிபலில் வந்துட்டு ஒன்று வந்துட்டு அன்னோனாக இருக்குது, ஒன்று வந்துட்டு நோனாக இருக்குது. தட் இஸ் 7,200. ரெண்டுத்தோட இன்ட்ரெஸ்டோட வேல்யூ ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே, நான் பார்க்கும்போது கவனிங்க. எனக்கு ஃபஸ்ட்டுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் 6%. செகண்டுக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் 3 இயர்ஸ், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 10%. இப்போது பார்க்கும்போது ஃபஸ்ட்டோட பிரின்சிபல் எனக்கு என்னன்னு தெரியல, ஆனால் கன்ஃபார்ம் அதோட 12% தான் இதுக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ ஆகும். கரெக்டுங்களா? சீக்குவல் டு செகண்டோட பிரின்சிபல் எனக்கு 7,200 கொடுத்துருக்கான். அதோட இன்ட்ரெஸ்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 30% ஈக்குவலாக இருக்கும். இஸ் இட் கிளியர்? சொல்லுறது புரிஞ்சுங்களா? நீங்கள் பிரின்சிபல் வந்துட்டு பின்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அது உங்களோட கன்வீனியன்ட்டு. செக் பண்ணி பார்க்கும்போது 6 டேபிள் 2 டைம்ஸு, இது வந்துட்டு 5 டைம்ஸு, 2 வந்துட்டு இதில் 36 பார்க்கும்போது 5 வந்துட்டு 36, 180, 200. பிரின்சிபலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 18,000 வரும். இது சாதாரண விஷயம் தாங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம் அனலைஸ் பண்ணால் போதும். ரெண்டு டிஃப்ரெண்ட் பிரின்சிபலோட இன்ட்ரெஸ்டோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்னு சம்மில் தெளிவாக அவனே மென்ஷன் பண்ணுறான். இஸ் ஈக்குவல் டு தி, இஸ் சேம் ஆஸ் தி, எல்லாமே ஒன்று தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவனே மென்ஷன் பண்ணுறான். நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்டோட வேல்யூ எதில் ஜென்ரேட் ஆகும்னா பிரின்சிபலில் தான். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்துட்டு தெரியலன்னா பிரின்சிபல் பின்னு வச்சுட்டு அதில் பெர் இயருக்கு வந்துட்டு 6%னா அப்போ 2 இயர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக 12% நம்ம எழுதணும்னு சொல்லுவோம். சும்மா அப்படி எழுதி வச்சுக்கலாம். அடுத்து 7,200ல் பெர் இயருக்கு 10%னா அப்போ இன்ட்ரெஸ்ட் 3 இயர்ஸ்க்குள்ள இருக்கும் 30%. இப்போ சால்வ் பண்ணால் எனக்கு 18,000 கிடச்சிருது. இஸ் இட் கிளியர்? இது புரிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வேற ஒரு சம் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.